ஏற்ற பட்ஜெட்டாக இது இல்லை என்பது எங்களுடைய கருத்து. நாங்கள் எங்களுடைய தலைவரும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் அனைவரும் 2026 தேர்தல் நோக்கி சென்று கண்டிப்பாக இது அனைத்தும் குறிப்பிடாம விமர்சிச்சிருக்காரு. பாஜக கூட்டணி மற்றும் பலர் விமர்சிச்சிருக்காரு. கடந்த முறை பனையார் அப்படின்னு விமர்சிச்சதா இந்த முறை தவிர்த்திருக்கீங்களா? அதாவது யார் தலைமையில கூட்டணி அமைக்கப்படுகிறது என்பதை நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது. மற்றொரு கூட்டணியை பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. யாருமே இங்க என்டிஏ கூட்டணின்னு தான் சொல்றாங்க. யாரும் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லவே இல்லை. எல்லாமே என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. யாரு முதல்வர் வேட்பாளர் கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை தான் சூசமா யாருக்கு நடுவுல யாருக்கு களத்துல யார் இருக்கா, யாருக்கு நடுவுல போட்டிங்கன்னா ஒட்டுமொத்த எல்லாரும் அனைத்து கட்சிகளும் மற்ற இருக்கிற 2 கூட்டணி கட்சிகளும் சேர்ந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆதரவு எங்களிடம் யாரும் மாற்ற முடியாது. அது வர தேர்தலில் மக்கள் நீங்க சொல்ற அதே அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எல்லாருமே விருப்பமனுக்கள் விநியோகம் மையம் கூட விருப்பமனுக்கள் விநியோகம் தேர்தலுக்கான ப்ராசஸ்ல இறங்கிட்டாங்க. தாவேகா விருப்பமனுக்கள்லாம் பெறுகிறதா? விரைவில் இன்னும் 2 மாத தேர்தல் பணிக்காக அது சம்பந்தமாக விருப்பமனுக்கள் அனைத்தையும் எங்களுடைய தலைவர் ஆலோசித்து வருகிறார். விரைவில் ஆன்லைன்ல விருப்பமனு வாங்குறதா ஒரு எல்லாமே ஆலோசனையில இருக்கு. எங்களுடைய தலைவர் அது சம்பந்தமாக ஒரு முடிவுகளை விரைவில் சுற்றுப்பயணம் எப்ப சார்? தேர்தலுக்கு பிப்ரவரி 2வது வாரத்துல துவங்குறதுக்கான பணிகள் தொடங்கி இருக்காங்க. உங்களுக்கு சுற்றுப்பயணம் சம்பந்தமாக அப்ரூவல் இருக்கு. அப்ரூவல் வந்தோட நாங்க தேதி சார். இன்னொரு கேள்வி சார், இப்போ ஆங்கில ஊடகத்தை தாவேகா தலைவர் விஜய் சந்திச்சாரு, ஆசிரியர்களை சந்திச்சாரு. ஆனா தமிழக ஊடகங்கள் எப்பவுமே கேட்டுக்கு வெளியே தான் நிக்கிறோம். ஆனா ஒரு வாட்டி உள்ள கூட அழைச்சி செய்தியாளர் சந்திப்பு இல்ல. எப்ப சந்திக்க போற செய்தியாளர்களை? அதாவது திரும்ப எல்லாரும் ஒரு கேட்டுட்டே இருக்கீங்க. செய்தியாளர் சந்திப்புங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்கா யாரு பிக்ஸ் பண்ணான்னு தெரியல. ஒரு இல்ல சார், அந்த செய்தியாளர் சந்திப்பு சுயமரியாதை தான் சொல்றேன் சார். வெளியே நின்றுட்டு இருக்கேன் சார். நாங்க 3 மணி நேரம் பொழுது கண்டிப்பாக எங்களுடைய கட்சி சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு சில பேர் கடந்த 7-8 ஆண்டுகளாக அவங்களுக்கு எந்த ஒரு விசிபிலிட்டி இல்லாத ஒரு சில பேர் தான் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அவங்களுக்கு தேவையான மக்களுக்கு போய் விசிபிலிட்டி எடுக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். செய்தியாளர் சந்திப்புங்கிறது எந்த பெஞ்ச் மார்க் இல்லை. கண்டிப்பாக மக்களை நேரடியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைவர் சந்திச்சுட்டு வர்றாரு. தேவையான பொழுது எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டு இருக்கு. தேவையான பொழுது கண்டிப்பாக இதுவரையிலான மக்கள் சந்திப்புமே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சந்திப்பாக இருக்கு. எப்போ மக்களை கை கொடுத்து சந்திக்க போறாரு? ஏன்னா எல்லா இடத்துக்குமே ஒரு புரோட்டோகால் படி நடக்கிற மாதிரியே ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே மக்களை வச்சு சந்திச்சிருக்காங்க. பேச்சு மட்டும் தான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை. எங்களுடைய தலைவருக்கு இங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது காவல்துறை சார்பாக எந்த ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கறது இல்லை, எந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படுவதில்லை. முற்றிலுமாக இங்க தமிழக மக்கள் அனைவரும் எங்களுடைய தலைவரை பார்க்க விரும்புகிறார்கள். தலைவரிடம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கான சூழல் கண்டிப்பாக அமையும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பாக அமையும். ஏன்னா இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு இருக்கிற திமுகவின் கையில இருக்கு. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு கூட எங்கேயுமே இடம் கொடுக்க அனுமதிப்பதில்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட எங்கேயும் எங்களுக்கு ஒரு இடம் கூட கொடுக்கறதில்லை. அதனால ஒட்டுமொத்த தமிழக அரசும் அதோட என்ஜின் எங்களுக்கு எதிராக எங்களை எப்படி தடை போடணும் மட்டும் தான் இருக்கு. இதையும் தாண்டி எங்களுடைய சந்திப்பு ஒவ்வொன்றும் நடந்துட்டு தான் இருக்கும். பாதுகாப்பான முறையில், மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் எங்களுடைய தலைவர் சார், முதல்வர் தூக்கத்தை எழுப்பி விட்டாலும் உசில் சிறந்தா சொல்வார் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தாரு. இவர் சவுக்கார் சைக்கிள போயிட்டு கடந்த காலங்களில் போட்டு அதே சமயத்துக்கு ஓட்டு போடுவார் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இல்ல அதுல ஒரு சின்ன திருத்தம். அந்த மாதிரியான ஒரு இதில் எங்களுடைய தலைவர் அந்த சைக்கிள் பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அது அப்பவே எங்களுடைய தலைவர் சைட்ல ஒரு கரெக்ஷன் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு தவறான புரிதல்ல மென்ஷன் பண்ணப்பட்டது அந்த ஸ்டேஜ்ல. அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் பயணத்தை எங்களுடைய தலைவர் அந்த எண்ணத்துல பண்ணல. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு சில இடத்துல எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில எங்களுடைய தலைவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படின்னா சாதாரணமா சும்மா காலையில ஒரு எதில் போலான்னு நினைச்சேன். அப்போ அந்த சைக்கிள் வச்சு அந்த சைக்கிள் ஏறி பயணிச்சேன்னு சொன்னாரு. அதுல எந்த கருப்பு சேப்பா எதுவும் தெரியல, எந்த வித உள்நோக்கம் இல்லாமல் போன பயணம். அதை தவறான ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அதை நாங்கள் இங்கே திருத்திக் கொள்கிறோம். ஆனா விஜய் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி நாங்க தான் வாக்களிச்சோம். விஜய் நாங்க தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் போன தடவை சேர்ந்துதான் வாக்களிச்சோன்றதான் அதை மென்ஷன் பண்ணது. அந்த வீடியோல மென்ஷன் பண்ணதை பத்தி சொல்றீங்க. தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து நீங்க எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தீங்க. அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு மக்கள் விரோதமாக செயல்படுறான்னு சொன்னா இது நிறைய தவறான பொருள் இருக்கு. அதெல்லாம் திமுகவும் சரி